குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில நான் ரொம்ப அழுத ஒரு நாள். ஒரு வருஷம் முன்னாடி நான் தமிழ் இண்டஸ்ட்ரியோட உண்மையான அமரர் கேப்டன் விஜயகாந்தோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, முதல் ஆண்டு நினைவு நாள். என்னால நம்ப முடியல, இன்னும் கூட ஜீர்ணிச்சுக்க முடியல. அவர் இறந்து போயிட்டாருங்கிறது. மக்கள் மனதில் அவர் இன்றைக்கும் அமரரா தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன காரணம்னா, பொன்மனச்செல்வல் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளவு நல்லது பண்ணார்னா இவர் ஒருவர் தான். விஜயகாந்த் கேப்டன் ரஜினிகாந்த் சாரால முடியாதது, கமல் சாரால முடியாதது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணாரு. எனக்கு இன்னும் அவரோட பாட்டுல அந்த 2 வரி இருக்கு. வெந்த புண்ணு ஆறிடுமா, வீண் பழிதான் தீந்துடுமா. சின்ன கவுண்டர் படத்துல இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? கேப்டன் அவர் உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில கேப்டன், லைஃப்ல கேப்டன். நம்ம இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட நம்மக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அவ்வளவு அருமையான ஒரு கேப்டன். எனக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே அவர் பாரபட்சம் பார்த்ததில்லை. எனக்கு மேல யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாதுன்ட்டு சரத்குமார, மன்சூர் அலி கான, கசன் கான, நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணது விஜயகாந்த் சார். இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு இருக்கும், அந்த சமத்துவத்தை கொண்டது கேப்டன் விஜயகாந்த் சார். அவர் இறந்த அன்னைக்கு எனக்கே ஆச்சரியம். அத்தனை பேர் அப்படி குமுறி குமுறியானா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா, அவரை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா ஒரு நல்ல ஆத்மாக்கா வாழறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அவர் 100 வருஷம் இருந்திருந்தா கூட இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி வாழ்ந்திருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கும் அந்த மண்டபத்துல யார் வந்தாலும் சாப்பாடு போடுறாலுமே அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய மனசு. அதாவது அவர் வாழ்க்கையில சொன்னதை அவர் இறந்ததுக்கு பிறகு கூட நிரூபிச்சார். வாழ வைத்தும் அவர் அமரராகியும் இன்னும் அந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னா, இது இன்னைய தேதியில கோவில்ல கூட ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நான் விஜயகாந்த் சாரோட பயங்கரமான வெறியன் ஃபேன். என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாம் அவரோட படம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். டிக்கெட் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே காரணம், அவரோட ஃபைட், ஸ்டண்ட், அவரு போட்ட எஃபர்ட். இன்னைக்கு விஜயகாந்த் சாரோட ஒரு ஃபைட் பார்க்கணும்னா யூடியூப்ல போயிட்டு தெலுங்குல பாருங்க, இல்ல தமிழ்ல பாருங்க. யுத்தமவுடு தாய்மொழின்ற படத்துல அந்த பீச்சோட இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீனு விஜயகாந்த் சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் நடக்கிறது இன்னைக்கும் பேசப்படுற ஒண்ணு. அதே மாதிரி கேப்டன் பிரபாகர்ல அவர் பண்ணது, புலன் விசாரணையில பண்ணது, நரசிம்மால பண்ணது, கஜேந்திரால பண்ணது, காந்தி பிறந்த மண்ணில் பண்ணது, ஒவ்வொரு ஏழை ஜாதியில பண்ணது, ஒவ்வொரு ஸ்டண்ட்னா சும்மா கண்ணுக்கு குளிர வைக்கிற அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணது கேப்டன் ஒருவரே. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கு உயிரை கொடுப்பாங்கன்னா, நான் விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அப்ப ராஜதுரை படத்துல ஒரு 2 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அவங்கள பார்த்து அங்க அவங்க ஃபேமிலி காம்பன்சேஷன் கொடுத்த ஒரு கேப்டன். ஆனா இந்த கேப்டனோட இறப்புக்கு ஒரு அந்த வேக்கம் யாருமே இனி தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபில் பண்ண முடியாது. அவர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருந்தா கூட மக்களே நான் வீடு தேடி ரேஷன் தருவேன். நான் அடிக்கடி அவரை பார்ப்பேன். அவர் பிரச்சாரம் பண்ண வரும்போது ஓப்பன் ஜீப்ல தான் வருவாரு. மதுரைக்காரர், அந்த கெத்து இன்னைக்கும் எங்க கண்ணு முன்னாடி நிற்கிறேங்க சார். நான் அந்த வீடியோ வேணா மீடியாக்கா பேசலாம், மொத்தமா கண் கலங்கி தான் பேசுறேன் சார். எனக்கா நீங்க நல்லதுனால மக்களை உருக வச்சிருக்கீங்க. உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க ஆத்மா சாந்தி வேணும்னு சொல்றதா, இல்ல மக்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்றதா? நான் 2வது சொன்னதுதான் உண்மை. 100 வருஷம் ஆனாலும் மக்கள் உங்க மனசுல இருந்து உங்களை எடுக்க மாட்டாங்க சார். நீங்க உண்மையிலேயே பொம்மலச்செம்மலுக்கு அடுத்தது தமிழ்நாடுல பேசப்படுற ஒருவர்னா அது நிச்சயமா நீங்க தான். எனக்கு வாழு மட்டும் வாழ விடு, வாழ வைப்போம், மற்றவங்களையும் வாழ வைப்போம்னு சொன்னது நீங்க. இண்டஸ்ட்ரிக்கு நிறைய நல்லது பண்ணவங்க நீங்க. அப்பதான் நான் பயனடைவது மட்டும் இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் வளரணும்ட்டு அந்த எண்ணம் பல பேருக்கு கிடையாது. சில பேருக்கு ஒன்றா இருக்கலாம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்கள் கொள்கைகளை
இப்போது அடுத்த தலைமுறை தளபதி விஜய் அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார் நான் நினைக்கிறேன். அமரர் விஜயகாந்த் அவர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களோட தொலைநோக்கு பார்வை என்னைக்கும் உங்களோட தீர்க்க அந்த தரிசனம் எங்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு நான் முழுமையா தலை வணங்குறேன் கேப்டன். வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.